இரவு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அந்த கிளியை விழுங்க ஒரு நரி வந்தது. பின்னர் கிட்டுவும் சிட்டுவும் அதை விரட்டி அடித்தனர். மூவரும் இரவு நன்றாக உறங்கி மீண்டும் எழுந்தனர். காலை பொழுது விடிந்தது. நடக்க ஆரம்பித்தனர். நடந்து கொண்டே இருந்தனர். அவர்களுக்கு தாகம் எடுத்தது. வழியில் ஒரு பசு ஒன்று வந்தது. இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? தெரியவில்லையே. இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும். நான் வரும் வழியில் ஒரு ஆற்றை கடந்து வந்தேன். ஆறா? ஆமாம், ஆறு ஒன்று இருந்தது. சரி, வாருங்கள், எங்கு உள்ளது என்று பார்க்கலாம். நண்பர்களே, வாருங்கள், அந்த பசுவிடம் வழி கேட்கலாம். பசுவே, நீ வரும் வழியில் ஆறு இருப்பதை பார்த்தாயா? ஆமாம், தெரியும். நான் அங்குதான் தண்ணீர் குடித்து விட்டு வருகிறேன். அப்படியா? எங்கு உள்ளது என்று சொல். இப்படியே நேராக செல்லுங்கள். அங்கு நிறைய பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்திருக்கும். அதற்கு பின்னால்தான் இருக்கிறது. மீண்டும் நடந்தனர். இங்கே பாருங்கள், ஆறு இருப்பது தெரிகிறது. வாருங்கள், போய் தண்ணீர் குடித்துவிட்டு செல்லலாம். மூவரும் தண்ணீர் குடித்தனர். வாருங்கள், செல்லலா. மீண்டும் நடந்தனர். தூரத்தில் காடு ஒன்று தெரிந்தது. மூவரும் காட்டின் அருகில் சென்றனர். நண்பர்களே, என் வீடு தெரிகிறது. ஆமாம், அதோ இருக்கிறது. எங்கு தெரிகிறது? நண்பா, அந்த சிறிய மரத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதே, அதுதான் எங்களுடைய வீடு. ஆமாம், தெரிகிறது. மிக்க நன்றி நண்பர்களே. பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. எந்த பிரதி பலனும் கருதாமல் செய்த உதவியின் நன்மை கடலை விடவும் பெரியது. நன்றி. சரி, எங்களை யார் கொண்டு விடுறது?